கரண்ட் போயிருச்சுங்க. காலை வணக்கம் சொல்ல வரும்போது கரண்ட் போயிருச்சு. ஓகே, இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சுங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான் பெல்ட் கூட போகிறதுக்கு நேரம் இல்லை. பெல்ட் எடுத்துகிட்டு வந்து சரி வீடியோ எடுப்போம் அப்படின்னு எடுத்தா கரண்ட் போகுது. இந்த நாள் கரண்ட் போனதோடு ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, வாங்க இந்த நாள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். கரண்ட் போனதுனால கொஞ்சம் மனசே சரியில்லை. அதனால் வெளிச்சத்தில் ஒரு வீடியோ எடுத்துக்குவோம். இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் லிஃப்ட் பைப்பில் தான் வந்தாங்க. நண்பர்களே, ரொட்டி மாஸ்டர் வரலையா வேலைக்கு? அதுக்கு அருளண்ணன் ஃபோன் அடிச்சு தானே சொல்லணும். இது போல் ரூமில் இருக்காண்டா, அவன் இன்னும் ரொட்டி போட வரலை, வரும்போது அவனை எழுப்பி விட்டுட்டு வாடா, இல்லை அவனை கூப்பிட்றான் எழுப்பி அனுப்பி விட்றான் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிவிட்றாரு. நான் வந்து லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மெசேஜை பார்த்தா வாய்ஸ் மெசேஜ் வந்துருக்கு. இங்கேருந்து ரூமில் எழுப்புனா அவன் அப்போ தான் போயிருப்பான் போல். இப்போ எனக்கு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. ஈவினிங் வரக்கூடிய ஓனர் சிஸ்டத்தில் பார்த்துட்டு 10 நிமிஷம் லேட்டாக போகணுன்னுவாங்க. அவன் கடைக்கு போயிட்டானா. அதை வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனா எப்படி தெரியும்? ஃபோன் பண்ணி சொன்னால் தானே இது போல் நான் அந்த மெசேஜ் அந்த ஃபோனை வந்து நான் அட்டன் பண்ணி என்னால் தெரிஞ்சுக்க முடியும். நான் லிஃப்ட்டில் இருந்துட்டு யதார்த்தமாக பார்க்குறேன் வாய்ஸ் மெசேஜை. திரும்ப ஓடி போய் கூப்பிட்டுட்டு வரேன். நண்பர்களே, நம்ம கடையை சேர்ந்த பூச்சவங்களை சேர்ந்த பசங்க மெடிக்கல் போட வந்திருக்காங்க. இன்னும் மேலே தான் மெடிக்கல் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் மெடிக்கல் போட வந்திருக்காங்க. எல்லாரும் ஓனரை கூப்பிட்டு போயிருக்கிறாரு. இப்போ விக்ரமு போகலை, என் கூட வந்த பையன். ஏன்னா அசரப்புன்னு ஒரு பையன் வர வேண்டியது இருக்குது. அவன் தூங்கிட்டு இருக்கான் ரூமில். ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேங்கிறேன். இப்போ மெடிக்கல் போகாதனால அவன் வேறு சாப்பிடாமலும் இருக்கிறான் விக்ரம். ஓகே, இப்போ எல்லாம் மெடிக்கலுக்கு போகிறாங்க. நான் வந்துட்டு ஊருக்கு போக போகிறேன்னா இல்லை மெடிக்கல் போடுவேன்னா எனக்கு தெரியல. நான் சொல்லிட்டேன், எனக்கு 65 வெள்ளி கொடுத்தா இருக்கிறேன், இல்லைன்னா நான் அனுப்பி விட்ருங்க. 65 வெள்ளி கொடுத்து வச்சுக்கிறதா வச்சுக்கிங்க, இல்லை நான் அனுப்பி விட்ருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இந்த சிங்கப்பூரில் இருந்து சொல்லியிருந்தேன்ல, அவர்கிட்ட நேற்று எங்கள் அண்ணன் பேசியிருப்பார் போல். அவர் சாப்பிட போகும்போது அந்த ஓனரும் கடையில் இருந்தாராம். எப்பவுமே அந்த ஓனரோட ஒய்ஃப் தான் இருப்பாங்களாம். ஓனரும் இருந்தாராம். பேசுனதுக்கு இது போல் இன்றைக்கி நான் கண்டிப்பாக பேசுகிறேன் அந்த பையன்கிட்ட அப்படி சொன்னாரான். அதை எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விட்டுருந்தாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இது போல் சுச்சுவேஷன் கடையில் போயிட்டுருக்கு, எங்கள் ஓனர்கிட்ட பேசியிருக்கிறேன், எங்கள் ஓனருக்கு வந்துட்டு சம்பளம் கொடுக்குறேன்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க, அதனால் கொடுத்துட்டாங்கன்னா நான் இங்கே இருந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறேன். அதுவும் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்குது. இங்கேயும் கன்ஃபியூஷனில் தான் இருக்குது. ரெண்டுமே குழப்பமாக இருக்குது. கண்டிப்பாக 65 சொல்லி கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு தேவை, அந்தளவுக்கு நான் வேலை செய்வேன். பார்ப்போம். இன்னொரு 1/2 மணி நேரத்து வேலை, அதுக்கப்புறம் அரை ஷிஃப்ட்டு முடிஞ்சிடும். அப்புறம் ரெஸ்ட்டுக்கு போய்ட்டு திரும்ப நைட்டு வரணும். நண்பர்களே, நானும் தம்பி வேலை முடிஞ்சு சாப்பாடு கட்டிட்டு ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ஓகே மாதிரி ஓகே, வேலை நேரம் முடிஞ்சிச்சு. எல்லோரும் மெடிக்கல் போனவங்களாம் வந்துட்டாங்க. அதுலேயும் எங்கள் கூட வந்த அந்த சமையல் மாஸ்டர், எங்கள் கூட வந்ததில் விக்ரம் ஒருத்தன், இன்னொரு பையன் நான். அதில் ஒரு பையனை தான் அந்த கடையில் கொண்டு போய் வச்சுருந்தேன். அவனை பந்தாரி ஆக்கிட்டாங்க. அவன் இப்போது மெடிக்கல் போன இடத்துல அவனை இன்னும் ஆளை காணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போகாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே தான் கார் நிற்கிது. வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவனை ஆளை காணுமா. ஓகே, நாங்கள் இப்போது ரூமுக்கு போகிறோம். இப்போ ரெஸ்ட் எடுப்போம். தூங்கிடணும் இன்னைக்கு சீக்கிரம். இந்த நாளுக்கு உண்டான செகண்ட் ஷிஃப்ட், 2வது அரை நாளுக்கு உண்டான வேலை ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இருக்கு ஏரியா? சென்னை சிட்டி கேங்ஸ்டர். கோபிக்கோ. ஓகே, வேலைக்கு போக போகிறோம். 7 மணி ஆக போகுது. 12 மணி வரைக்கும் வேலை. 5 மணி நேரம் போகலாம். ஃபோன் வரும். மலேசியா நிலா பாருங்க, அதுதான் மலேசியா நிலா. அதான் வேலை முடிஞ்சு ரூமுக்கு போகிறோம். இந்த நாள் முடிஞ்சிருச்சு நண்பர்களே. எல்லோரும் பத்திரமா இருங்க. காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிடாதீங்க. ஓகேவா? என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்கப்பா. ஓகே, நம்ம எல்லோரும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவோம். இந்த போதை டைம் வேஸ்ட் சும்மா அதெல்லாம் சிற்றின்பம். நம்மளுக்கு மட்டும் கெடுதல் கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே கெடுதல். டேய் தம்பி, சைட் பாட் அந்தம் தாவ்.
gila me orang. Oke, no duduk. Marilah saya no tidur. Pergi sana mobil saja tengok no tidur lah. Ya, sekarang tidur nanti morning bagi late mari ada problem nanti. Oke, எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க. போய் தூங்குவோம். குட் நைட். நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். Habibi, welcome to Malaysia. Malaysia.